அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில், குறிப்பாக டிஎன்பிசி, யூபிஎஸ்சி மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில், போட்டித் தேர்வு எல்லாத்துலேயும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்த்தோம்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் எஸ்எஸ்சி, ரயில்வே, போஸ்டல், இப்படி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தோம்னா டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்படி இருக்குது. இந்த எல்லா போட்டியும் நம்ம கலந்துக்கணும்னா நம்மளுக்கு பொது அறிவு தெரியணும். எப்படி ஒரு கடைக்கு, துணி கடைக்கோ இல்லை மளிகை கடைக்கோ எங்கே போனாலும் நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் அந்த பொருளை நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் எந்த போட்டித் தேர்வு வேணாலும் போய் எழுதலாம், பங்கேற்கலாம். ஆனால் அந்த பொது அறிவுங்கிற தகவலை நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் மற்றவர்களை பின்னுக்கு தள்ளிட்டு நீங்கள் முன்னுக்கு வர முடியும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. மக்கள் தொகைக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதனால் நீங்கள் ஒரு வேக்கண்டு, ஒரு போஸ்டிங்கு நீங்கள் ஒருத்தர் அப்ளை பண்ணால் மீதி 999 பேரை நீங்கள் பின்னுக்கு தள்ளணும். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பயிற்சி, முயற்சியை, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கணும். எப்படி ஒரு வயலில் அலைச்சலை பொறுத்து தான் வயலில் விளைச்சல் அமையும். ஹார்வெஸ்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் அவர் ஹார்ட் ஒர்க். அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட கைடு வாங்கி படிச்சுட்டு அதில் வர கொஷின் அண்ட் ஆன்சரை நம்பி போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் தோல்வி அடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன். அந்த வகையில் தினமொரு பயனுள்ள தகவல், தினமொரு சுவாரஸ்யமான தகவல் என்கிற தலைப்பில் நான் கட்டுரையாக முன்ன எழுதி எல்லாத்துக்கும் அனுப்பினேன். வாசிப்பை நேசிக்காத இந்த தலைமுறையில் அதை பெருசாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ லென்த்தாக நீங்கள் ஏன் இவ்வளோ அனுப்புகிறீங்கன்ற மாதிரி இன்றைக்கி படிக்கிற ஹேபிட்டு சுத்தமாக இல்லை யாருக்கும். அதனால் நான் வீடியோ வாயிலாக எனக்கு தெரிந்த தகவலை, அதுவும் சுவாரஸ்யமாகவும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையிலும் நான் தேர்ந்தெடுத்து தகவலை தொகுத்து தரேன். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பற்றாளன் ஞானச்சித்தனாகிய எனது அன்பான வேண்டுகோள். அந்த வகையில் இன்றைக்கி நவம்பர் 9ஆம் தேதி. நவம்பர் 9ஆம் தேதியில் எண்ணற்ற சாதனையாளர்கள் பிறந்திருக்கிறாங்க, மறைந்திருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு பிடித்த, அதாவது அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கவிஞர் அப்படின்னாவே சினிமாவில் புலவர் அப்படின்னு சொல்லி, பொதுவாக கவிஞர்னாவே இந்த சமூகத்தில் ஒரு சரியான ஒரு மதிப்போ மரியாதையோ கிடையாது. அந்த வகையில் கவிஞர் அப்படின்னாவே சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்களுடைய கற்பனை வெறும் கற்பனை மட்டுமல்ல, அவங்களுடைய கருத்துக்கள் ஒரு காலத்தில் உயிர் வரும். எக்ஸாம்பிள் நம்ம புலமைப்பித்தன் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படிங்கிற பாட்டில் எழுதியிருப்பார். வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும்னு எழுதியிருப்பார். அந்த வரிகள் தான் இன்றைக்கி சந்திராயன் 1, சந்திராயன் 2, மங்கள்யான், அப்போலோ, அப்புறம் ஸ்புட்னிக்கு, இப்படி நிறைய நம்ம உலக அளவில் மற்ற நாடுகள் எல்லாமே விண்வெளி ஆராய்ச்சிக்கு நம்ம போகிறோம். இப்போ நிலவுக்கு அமெரிக்கா சேர்ந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டார். அந்த மாதிரி அடுத்தடுத்த நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கு. அந்த கவிஞனுடைய வார்த்தைகளுக்கு வலிமை இருக்குது. அதற்காக ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். இன்றைக்கி நவம்பர் 9ஆம் தேதி. நவம்பர் 9ஆம் தேதியில் பிறந்த ஒரு மாபெரும் கவிஞர், அதாவது ஹைக்கூ அப்படின்னாவே அவரை தான் சொல்லுவோம். எப்படி வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், அதுபோல கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த கவிக்கோ அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா முத்தமிழறிஞர் டாக்டர்
கலைஞர் அவர்கள் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. பொதுவாக நம்ம இந்த சமுதாயத்தில் நான் ஆண்ட ஜாதி, நீ அடிமை ஜாதி, நான் பெரியவன், நீ சின்னவன்னு நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம். அதாவது மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்று நேர்மை என்று எழுதி வைப்பார் ஏட்டிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய பாட்டு. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. அதாவது அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் ஆலாபனை அப்படிங்கிற ஒரு நூல். அந்த நூலுக்கு தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். அந்த நூலில் நிறைய கருத்தாளமிக்க பல கவிதைகளை எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக சமூகத்தில் சாதியின் பெயரால் வளர்ந்து வரும் கொடிய நோய் தீண்டாமை அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அந்த புத்தகத்தில் வர கவிதையில் ஒரு வரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, காற்றை பற்றி, நம்ம சுவாசிக்கிற காற்றை பற்றி சொல்கிறாரு. காற்றே, எல்லோரையும் நீ தழுவுகிறாய், கை இருக்கும் நாம் சக மனிதனிடமே தீண்டாமையை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு தத்துவம் பாருங்கள். அவர் எழுதின கவிதை வரிகளில், கைகள் இல்லாத காற்று எல்லோரையும் தழுவுகிறது, ஆனால் கை இருக்கும் மனிதன் தன் உடன்பிறப்பான இன்னொரு மனிதனை இழிந்த சாதி என்று தீண்ட மறுக்கிறான். இந்த அருமையான சிந்தனையை நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவரை நான் இன்றைக்கி தேர்ந்தெடுத்தேன். பயனுள்ள பதிவில் அவருடைய வாழ்க்கையை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கவிஞர் அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இன்றைய பயனுள்ள பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கவிக்கோ என்று போற்றப்படும் சிறந்த தமிழ் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், பேராசிரியர். அவர் வந்து பிறந்தது மதுரையில் கீழ் சந்தைப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல 1937 நவம்பர் 9 பிறந்தார். அவருடைய தந்தை அவரும் ஒரு கவிஞர், அவருடைய தாத்தாவும் ஒரு கவிஞர். அதாவது தன்னுடைய ரத்தத்தில் கவிதைங்கிறது அவருக்கு ஊறி போன ஒன்றாக இருந்தது. அவருடைய தாத்தா தந்தை உருது கவிஞர்கள் கவிதைகளை எழுதி வந்தாங்க. அதனால் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தரணுமாங்கிற மாதிரி ஏற்கனவே அவருடைய பரம்பரை எல்லாமே கவிஞர்களாக இருந்ததுனால அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களுடைய கவிதை எளிமையாக, இனிமையாக, வலிமையாக இருக்கும். வரிகளை படிக்கும்போது நம்மளுக்கு உடனே புரியும். அந்த அளவுக்கு அவருடைய தமிழ் நடை ரொம்ப அருமையாக இருக்கும். தமிழில் உயர்கல்வி பயின்றார். ஆங்கில இலக்கியத்தின் மீது அவர் சின்ன வயசில் ஆர்வம் அவருக்கு பிறந்தது. ஜான் கீட்ஸ், ஷெல்லி போன்ற கவிஞர்களின் கவிதைகளில் அவர் அதிகம் ஆர்வம் கொண்டார். கல்லூரியில் நடக்கும் அனைத்து கவிதை போட்டிகளில் அப்துல் ரஹ்மான் ஐயா கலந்துக்கிட்டு அதில் முதல் பரிசு அதிகம் வாங்கியிருக்கிறார். முதுநிலை கல்வி பயிலும்போது மௌலானா ஜலாலுதீன் ரூமி, இக்பால், தாகூர், கலீல் ஜிப்ரான் ஆகியோர் கவிதைகளை ரொம்ப விரும்பி படித்தார். அவர்களைப் போலவே எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவ்வாறே எழுதவும் தொடங்கினார். நீங்கள் ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த ஆர்வமே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் வீரத்துறை விவேகானந்தர் அவர்கள், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்றார். அதே மாதிரி ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணிய எண்ணியாங்க எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படிங்கிறாரு. அதனால் அவர் உலகளாவிய கவிஞர்களுடைய கவிதைகளை விரும்பி படித்ததுனால அவரும் ஒரு கவிஞராக திகழ்ந்தார். தமிழ்நாடு என்கின்ற நாளிதழில் சில ஆண்டுகள் பணியாற்றினார். தமிழில் புது கவிதை குறியீடுகளை குறித்து ஆராய்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். தமிழ், ஆங்கிலம், அரபி, உருது, பாரசீகம், இந்தி
ஆகிய பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். கூடவே சமஸ்கிருதத்தையும் கற்றார். எந்த துறையில் இறங்கினாலும் அதன் வேர் வரை சென்று ஆழ கற்பது அவருடைய இயல்பு. இப்போ என் புருஷனை கச்சேரிக்கு போனாங்கிற ஒரு பேருக்கு பண்ணாமல் எதையுமே டீப்பாக முழுசாக அதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார். 1974ஆம் ஆண்டில் அவருடைய முதல் கவிதை நூல் பால் வீதி அப்படிங்கிற கவிதை நூல் வெளிவந்தது. அது மட்டும் இல்லை, திராவிட நாடு, திராவிடன், முரசொலி, தென்றல், இன முழக்கம், மன்றம், விகடன் போன்ற பல இதழ்களில் இவரது கட்டுரைகள், கருத்துக்கள், சிறுகதைகள் தொடர்ந்து வெளிவந்தது. இலக்கியத்தில் பல களங்களில் முத்திரை பதித்தார். இவருடைய தத்துவ கவிதைகள் நல்ல வரவேற்பை, புத்தக வாசிப்பை நேசிக்கக்கூடிய மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அந்த டைமில் வானம்பாடி அப்படிங்கிற இயக்கம், வானம்பாடி இயக்கத்தின் முக்கிய கவிஞர்களில் ஒருவராக மலர்ந்தார். கவியரங்கு கவிதைகளாலும் புகழ் பெற்றார். பேசும்போது சிலேடை மொழிகளாலும் மெல்லிய நையாண்டியாலும் மற்றவர்களை கவர்வது இவரது பாணி. பேசும்போது ஸ்லேடைன்னா ஒரு பொருளை குறிக்கும்போது அது அப்படியே இளமறை காயாக மற்றதையும் சொல்கிற மாதிரி. இப்போ இலக்கியத்தில் காலமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பாட்டி மோர் விற்றுச்சான். அப்போ அவர் போய் வாங்கி குடிக்கும்போது அந்த பாட்டிக்கிட்ட தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லாமல் வாங்கி குடிச்சிட்டு சொல்கிறாரு, பாட்டு பாடுறாரு. அந்த இதில் என்னென்னா, நீரே நீ வானத்தில் இருக்கும்போது மழையினும், கீழே வந்த பிறகு ஆறுனும், இந்த மாதிரி டம்ளரில் வரும்போது மோருன்னு உன்னுடைய பேர் மாறுது அப்படின்னு. இதுதான் ஸ்லேடை. அதனால் ஸ்லேடையில் பேசுகிறதுல இவர் ஒரு சிறந்த கவிஞராக திகழ்ந்தார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றினார். அப்புறம் அதன் பிறகு பேராசிரியராக தன்னை உயர்த்தி கொண்டார். தமிழ்துறை தலைவராக தொடர்ந்து 20 ஆண்டுகள் பணியாற்றினார் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில். இவர் எழுதிய ஆலாபனை கவிதை தொகுப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இவர் எழுதிய ஆலாபனை இந்த மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக. ஆலாபனை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். இல்லை அப்துல் ரஹ்மான் அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படியும் கேட்பாங்க. அதனால் படுத்துட்டு போத்திட்டு படுத்தாலும் ஜிகேங்கிறது, அதாவது தூக்கங்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி கேள்வி எப்படி கேட்டாலும் நீ எல்லா வகையிலும் தெரிஞ்சுக்கணும். இப்படி கேட்டாலும் எழுதணும், அப்படி கேட்டாலும் எழுதணும். அதனால் நீங்கள் கசடர கற்க வேண்டும். ஒரு விஷயத்தை 4 விதமாக தெரிஞ்சுக்கணும். இவர் ஹைக்கூவில் மிகச்சிறந்த ஒரு கவிஞராக திகழ்ந்தார். ஹைக்கூ மட்டுமல்ல, கஜல் அப்படிங்கிற பிற மொழி இலக்கியத்தில் காணப்படும் சிறந்த கவிதைகளை இவர் தமிழில் எழுதி மக்களிடையே அந்த இலக்கியத்தை, தமிழ் இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்தார். அப்புறம் சூப்பி பாடல்களின் தத்துவ தரிசனம் என்கின்ற படைப்பை இவர் எழுதியிருக்கிறாரு. கவியரசர் பாரி விழா விருது, தமிழெண்ணெய் விருது, பாரதிதாசன் விருது, கலை மாமணி விருது, கம்பன் விருது, உமரு புலவர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். ஆய்வு கட்டுரை, சொற்பொழிவு, கவியரங்கம் என பல களங்களிலும் முத்திரை பதித்தவர். தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தமிழுக்காக அர்ப்பணித்தவர். மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞரான அவர் 2017ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைய பயனுள்ள பதிவாக அப்துல் ரஹ்மான் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் தேர்ந்தெடுத்தேன். அவர் எழுதிய பல கவிதைகள், குறிப்பாக ஹைக்கூ கவிதைகள் இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தை ஏற்படுத்தின கவிதைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, மனித நேயத்தை இவர் வலியுறுத்தினார். மத நல்லிணக்கத்தை
கடைபிடிக்க நிறைய எழுதினார். அதனால் ஜாதி மத பேதமெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி, அதாவது தேவைப்படும் போது எடுத்துக்கணும். யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. ஜாதி மத உணர்வுகளெல்லாம் வந்து ஒரு நம்ம போட்டுக்கிற ஒரு சட்டை மாதிரி. சட்டை வந்து நம்ம படுக்கும்போது போட்டுக்குவோமா? படுக்கும்போது கழட்டி போட்டுக்குவோம். அந்த மாதிரி எப்போ தேவைப்படுதோ அதை வச்சுக்கணும், எப்போ தேவைப்படலையோ அதை தவிர்க்கணும். அதனால் மதம் என்பது காட்டில் வாழ்கின்ற யானைக்கு தான் பிடிக்கணுமே தவிர மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது. மதம் பிடித்த யானையை விட மதம் பிடித்த மனிதன் மிகவும் மோசமானவன். எனவே நம்ம இந்திய தேசத்திற்கு ஒரு மாபெரும் சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நமது இந்திய நாட்டின் சிறப்பு. யுனைட்டி இன் டைவர்சிட்டி இஸ் அவர் கண்ட்ரி பெஸ்ட் பாலிசி. எனவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அக்செப்ட் யுனைட்டி, அவாய்டு கம்யூனிட்டி, மஸ்ட் ஹியூமனிட்டி, மெயின்டைன் அவர் நேஷனல் இன்டெகிரிட்டி. இன்றைய பயனுள்ள பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.